ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது வேலைவாய்ப்பு செய்தி. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கு. வழக்கமாகவே வந்து வேலைவாய்ப்பு மாதம் மாதம் வந்து நடைபெறும். அதாவது வேலைவாய்ப்பு முகாம் அந்தந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து நடைபெறும். இப்போ 4 மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி, நாகப்பட்டினம், சென்னை, திருவள்ளூர் இந்த 4 மாவட்டத்துக்கும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு. அதை பற்றின முழு டீட்டெயில் பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கே கமல்கிஷோர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஸ்ரீராம் நல்லமணி யாதவா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடிக்குறிச்சியில் 24/8/2024 அதாவது சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடைபெற போகுது. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கலாம். இதில் தென்காசி மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 100க்கு மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்களும் மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட திறன் பயிற்சி நிறுவனங்களும் பங்கேற்க இருக்குது. இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 8ஆம் வகுப்புல இருந்து நீங்கள் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா கூட, அதாவது பிஜி 8th வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன், மேக்ஸிமம் வந்து நீங்கள் பிஜி முடிச்சிருந்தா கூட பிஇ, டிப்ளமோ, நர்சிங், ஐடிஐ இவங்க அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு பயன்பெறலாம். இந்த முகாமில் உங்களுக்கு கலந்துக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா www.tnprivatejobs.tn.gov.in இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையதளத்தில் கேண்டிடேட் லாகின்ல உங்களுடைய சுய விவரங்களை நீங்கள் பதிவு செஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த அட்ரஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க, வெப்சைட் அட்ரஸு. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய சுய விவரங்களை பதிவு செய்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த முகாமில் கலந்துக்க விருப்பமுள்ள வேலை அளிப்பவர்கள் இவங்க தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையதளத்தில் எம்ப்ளாயர் லாகின் வேலை வேணும்னு தேடுறவங்க கேண்டிடேட் லாகின்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுவே கம்பெனியாக இருந்துச்சுன்னா எம்ப்ளாயர் லாகின்ல பதிவு செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிட்டு தனியார் நிறுவனங்களில் பணியமர்த்தப்படும் பதிவுதாரர்களுடைய வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு ரத்து செய்யப்பட மாட்டாது. அதாவது அவங்களுக்கு தான் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப் வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க, சீனியாரிட்டி எல்லாம் போயிடும்னு. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிட்டு பயன்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ தென்காசி மாவட்டத்தில் சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஸ்ரீராம் நல்லமணி யாதவா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற போகுது. அடுத்தது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வெள்ளிக்கிழமை, அதாவது 23/8/2024 அன்னைக்கு நடைபெற இருக்குது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வேலைவாய்ப்பு பிரிவு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் நாகப்பட்டினத்தில் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா 2வது வெள்ளிக்கிழமை அல்லது 3வது வெள்ளிக்கிழமையில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் மாதத்துக்கு ஒரு முறை நடத்தப்பட்டுட்டு வருது. அந்த அடிப்படையில் இந்த மாதம் 23/8/2024 அதாவது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நடைபெற இருக்கிற இந்த சின்ன அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 5ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த முகாமில் 40க்கும் மேற்பட்ட தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் பங்கு பெற்று வேலை நாடுனர்களை தேர்வு செய்ய இருக்கிறாங்க. அதனால் கலந்துக்க விருப்பம் இருக்கிற மனுதாரர்கள் அவங்களுடைய அனைத்து கல்வி சான்றிதழ்கள், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை ஆகிய அசல் சான்றிதழ்களோடு கலந்துக்கிட்டு பயன்பெறணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நாகப்பட்டினம் மாவட்டமாக இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற போகுது. வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே தான் வந்து இந்த முகாம் நடைபெற போகுது. ஸோ உங்களுடைய கல்வி சான்றிதழ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் நாளைக்கு வேலைவாய்ப்பில் கலந்துக்கோங்க. அடுத்தது சென்னை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையுமே வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்கள்லையும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தனியார் துறையில் வேலைவாய்ப்புகள் பெற்று வழங்கப்பட்டு வருது. இது மூலமாக இளைஞர்கள் அதிக அளவில் தனியார் துறையில் பணி நியமனம் பெற்று வராங்க. சென்னையில் உள்ள அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களும் இணைஞ்சு
நாளைக்கு 23/8/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை நடத்த இருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பு முகாம் எங்கே நடக்குது அப்படின்னா சென்னை 32 கிண்டி ஆலந்தூர் சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் காலையில் 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நடைபெற இருக்குது. இந்த முகாமில் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ கலை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் ஏதாவது ஒரு பட்டம் டிகிரி முடித்தவங்க இந்த கல்வி தகுதியை உடையவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். இந்த முகாமில் 20க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்துக்கிட்டு பணி காலியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய இருக்கிறாங்க. இந்த முகாம் வாயிலாக பணி நியமனம் பெறக்கூடிய இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு பதிவு ரத்து செய்யப்பட மாட்டாது. அதாவது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா கவர்மெண்ட் ஜாபுக்காக, ஸோ அதை வந்து எந்த விதத்துலையும் கேன்சல் பண்ண மாட்டாங்க. வேலை அளிக்கும் நிறுவனங்களும் வேலை தேடும் இளைஞர்களும் இந்த முகாமில் கலந்து கொள்ள எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இந்த முகாமில் கலந்து கொள்கிற வேலை நாடுனர்கள் மற்றும் வேலை வாய்ப்பு அளிப்பவர்கள் தங்களுடைய விவரங்களை தமிழ்நாடு தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையதளம் அதாவது www.tnprivatejobs.tn.gov.in இதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரஷ்மி சித்தார்த் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் 3 மாவட்டம் நம்ம பார்த்துருக்கோம், தென்காசி, நாகை, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது திருவள்ளூரில் ஒரு வேலைவாய்ப்பு முகாம் இருக்குது. இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானது. இது வந்து சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் வர 24/8/2024 அதாவது வர சனிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டரங்கில் இந்த வேலைவாய்ப்பு நடைபெற இருக்குது. இந்த முகாமில் அமேசான், பிரைட் ஃபியூச்சர், டாக்டர் ரெட்டி ஃபவுண்டேஷன், இந்துஜா லேலேண்ட் ஃபைனான்ஸ் லிமிடெட், மேஜிக் பஸ் இந்தியா ஃபவுண்டேஷன், முருகப்பா, ரெஃபேல் ஃபுட்ஸ், ரிலையன்ஸ் ரீட்டெயில்ஸ், ஷங்கர் என்பி ஜப்பான் பிரைவேட் லிமிடெட், ஸ்பேக் ஆட்டோமோட்டிவ்ஸ், தேங்க்யூ, யூத் ஃபார் ஜாப், இன்ஷுரா இந்த மாதிரியான நிறுவனங்கள் பங்கேற்கிறாங்க. சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்புலேருந்து பட்டப்படிப்பு மற்றும் ஐடிஐ டிப்ளமோ வரை படித்த மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை, யூடிஐடி கார்டு, பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ ஆகிய அனைத்து சான்றிதழ்களோட தவறாமல் கலந்துக்கிட்டு பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவரான டாக்டர் பிரபுசங்கர் அவர்கள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமாக நடத்துகிறாங்க. மற்ற 3 மாவட்டங்கள்லையும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் தவறாமல் கலந்துக்கலாம். நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்த யார் வேணாலும், பிஜி வரைக்கும் முடிச்சிருக்க யார் வேணாலும் இதில் கலந்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா போயிட்டு ஒர்க் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. மேக்ஸிமம் இந்த நியூஸை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது இது மாதம் நடக்குது அப்படின்னாலும் எப்போ நடக்குது அப்படிங்கிறது யாருக்கும் அந்த அளவுக்கு அப்டேட் இருக்காது. ஸோ உங்களுக்கு இது பயனுள்ளதாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.